ஹலோ எவ்ரி ஒன். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி கோர்ட் கேஸ் அதோட அப்டேட் தான் என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 28 ஜூலை 2025. ஸோ அன்னைக்கு தான் நமக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருந்தாங்க நமக்கு. ஸோ கேட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 18ஆம் தேதி கேட்ல இந்த கேஸ் அப்படிங்கிறது நடக்க வேண்டியது. பட் ஆனால் ஒரு சில காரணத்தினால நடக்கலை. தென் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த கேஸ் கேட்ல நடந்தது. தென் அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஐடிஐ தரப்புல இருந்து ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. தென் அதை என்ன பண்ணாங்க, அந்த அன்னைக்கு கோர்ட் கேஸை ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் வந்து ஸோ இந்த கேஸை இதுக்கு முன்னாடி யார் ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த ஜட்ஜுக்கே நான் வந்து ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ அந்த அன்னைக்கு 22 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செப்டம்பர் 1 2025 ஸோ அன்னைக்கு வந்து கேஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் பழைய ஜட்ஜோ அவரோட தலைமையில நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு டேட்ல நமக்கு வந்து நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி கோர்ட் கேஸ் வந்து லிஸ்ட் ஆகவே இல்லை. ஸோ எஸ், லிஸ்ட் ஆகல. ஸோ அப்போ அடுத்து எப்போ ஹியரிங் நடக்கும் அப்படின்னா 2ஆம் தேதி மார்னிங் ஃபர்ஸ்ட் கேஸே வந்து நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி கோர்ட் கேஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஆர்ஆர்பி குரூப் டி கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 நடக்க போகுது. யாருன்னா அந்த பழைய ஜட்ஜோட தலைமையில தான் நடக்க போகுது. சரி, அவர் தான் தீர்ப்பு சொல்ல போறாரு. ஸோ அதனால வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. இன்னைக்கு நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நடக்க முடியல, இன்னைக்கு லிஸ்ட் ஆகல. ஸோ அதனால நாளை காலையில ஃபர்ஸ்ட் கேஸே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பதட்டப்பட வேணாம். ஸோ 10+ ஐடிஐ ரெண்டு பேருக்குமே ஃபேவரா இருக்க மாதிரி தான் இந்த தடவை கேஸோட ரிசல்ட் வந்து சொல்ல போறாங்க. சரி, அது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சதுதான். அதனால யாருமே வந்து கேஸ் என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பதட்டப்பட வேணாம். ஸோ நானுமே வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து கொடுக்குறேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். சரியா, ஸோ கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ நான் பிகினருக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். ஆல்ரெடி இன்டர்மீடியட்டா இருக்கேன், அதாவது மேத்ஸ் ரீசனிங் கொஞ்சம் நான் படிச்சுட்டேன். பட் என்னால் வந்து சயின்ஸ் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் பாயிண்ட்ல வச்சு அதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் மேத்ஸ் ரீசனிங் சயின்ஸ் எல்லாமே படிச்சுட்டேன். இப்போ நான் ரிவிஷன் பண்றது மட்டும் தான் பெண்டிங் அப்படிங்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ தனித்தனியாக கொடுக்க போறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து அப்டேட்ல தான் இருக்க போது. டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்மளோட YCT மேத்ஸ் கிராஷ் கோர்ஸ் அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம YCT பப்ளிகேஷன் இருக்குல்லப்பா, ஸோ அதோட மேத்ஸ் புக் இருக்குல்ல, அதுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு. சரியா, புக்கோட இன்டர்ஃபேஸ்ல சும்மா போட்டிருக்காங்க, அவ்வளோலாம் இல்லை. நமக்கு 6000 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இந்த 6000 கொஸ்டினையும் கம்ப்ளீட்டா நான் வந்து ஒரு வீடியோ கோர்ஸா மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட மேற்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஸோ 100க்கும் மேற்பட்ட பிரிண்டபிள் நோட்ஸ். சரியா, ஸோ உங்களால பிரிண்ட் எடுத்துக்க முடியும், டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆஃப்லைன் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்க தேவைன்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் நோட்ஸ் கொடுத்துருப்பேன், வித் அனோட்டேஷன் நோட்ஸ், வித்தவுட் அனோட்டேஷன் நோட்ஸ். ஸோ அது எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரியா, டாபிக் வைஸ் அண்ட் டைப் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு இதுல ஆட் ஆயிடும். சரியா, நீங்க என்ன வீடியோ கண்டென்ட்ல படிக்கிறீங்களோ, ஸோ இப்போ ஒரு வீடியோ இருக்கு, அதாவது டைப் 1 வந்து படிக்கிறீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அப்படின்னா, அந்த டைப் 1ல ஒரு 50 கொஸ்டின் இருக்கிற பட்சத்துல நான் வந்து அந்த டைப் 1ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், சரியா, 10 டிஃப்ரெண்ட் மாடல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டெஸ்ட் சீரிஸ்ல கொடுத்துருப்பேன். ஸோ அதனால நீங்க வந்து அந்த டைப் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இல்லையான்றதை இண்டிவிஜுவலா வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் நல்லாவே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா, பொறுத்த வரைக்கும் பைலிங்கோல தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ கொஸ்டினுமே இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கோர்ஸோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வேலிடிட்டி 599, 2 இயர் வேலிடிட்டி 699, 3 இயர் வேலிடிட்டி 799. ஸோ இப்போ கரண்டா உங்களுக்கு வெல்கம் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. சரியா, வெல்கம்னு சொல்லி ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஃபர்ல உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். இப்போ 599 499 தான் கோர்ஸோட ஃபீஸ் இருக்கும். 699 599. சரியா, 799 699 பே பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் வேலிடிட்டி வேணுமா, 2 இயர் வேணுமா, 3 இயர் வேணுமான்றதை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க PWBD கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளவோ, சரியா, இப்போ 599 நீங்க வெறும் 59 பே பண்ணாலே உங்களால கோர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு 2 இயர் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க 69 பே பண்ணாலே போதும். 3 இயர் கோர்ஸ்னா 79 பே பண்ணாலே போதும். யாருக்கு? PWBD கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். சரியா, புரிஞ்சுதா? ரைட். ஸோ அதாவது பெர்ஃபெக்டா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் நம்மள பெர்ஃபெக்டா எக்ஸாம்க்கு தேவையான மாதிரி மாற்ற முடியும். ஸோ நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராப்பரா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸோ எக்ஸாம்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன்
அதை நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் நிறைய நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி ஏதோ ஒரு ஹிந்தி வீடியோ எடுத்து அதுல கொடுத்துருக்கான், பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்கான், அப்படி இல்ல டைம் அண்ட் ஒர்க்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா அது மாதிரி குருட்டா பக்ல போக கூடாது. நீங்க ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் அப்படின்னா ரயில்வேவோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் கம்பைல் பண்ணி இருக்கக்கூடிய இந்த புக்ல இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்றது தான் ஆப்டா இருக்கும். சரியா, ஆப்டா இருக்கும். அதே மாடல்ல தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட்டா இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட்டா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் இப்போ எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ 90% ஆஃப் கொஸ்டின் இந்த புக்ல இருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது ஒன்றும் இந்த புக்ல நான் எதுவும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல. ரயில்வேயோட ப்ரீவியஸ் கொஸ்டின் அது எல்லாமே ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைப் வைஸ்ல. ஸோ அப்போ அந்த புக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது மேத்ஸ்ல நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த புக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு கோர்ஸ் வச்சிருக்கேன். சரியா, ஒரு சப்போர்ட் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா நீங்க என் வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ நீங்க போய் தெரியாத கொஸ்டின் ஏதாவது ஒரு குரூப்ல எடுத்து போட்டோ பிடிச்சி போட்டு அவங்க ஆன்சர் சென்ட் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணாம இருப்பாங்க, இல்லை சென்ட் பண்ண ஆன்சர் புரியாமலே இருக்கும். அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்க புக்கை தனியா ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப பிரச்சனை. அதுக்காக தான் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு கோர்ஸா கொடுத்துட்டோம். ஸோ அந்த கோர்ஸ்ல எல்லா கொஸ்டினுமே இருக்கு. இந்த புக்ல இருக்க ஈஸியான கொஸ்டினை மட்டும் நான் நடத்திட்டு கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் நான் வந்து சொல்லலை. சரியா, எல்லாமே A to Z கம்ப்ளீட்டா நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இடத்துலயுமே என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வராத மாதிரி நடத்திருக்கேன். சரியா, யூடியூப்லயுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டாபிக் மேல டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்ததான் நான் ஜாமெட்ரி அப்லோட் பண்ணுவேன், யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவேன். சரியா, ஸோ அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்மளோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா, ஸோ பிளே ஸ்டோர்ல நம்ம மொபைல் ஆப் இருக்கு. சரியா, டார்கெட் ரயில்வேஸ்னு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு தென் நீங்க வந்து உள்ளார வந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் நேம் கொடுத்துட்டு உள்ளார வரும்போது நீங்க ஈஸியா வந்து கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டதோ அல்லது வேற ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல அப்படின்னா நீங்க எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க், டெலிகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். குரூப்போட லிங்க்கும் இருக்கும், அது தனியா இருக்கும். தென் நீங்க எனக்கு டேரக்டா மெசேஜ் பண்ற டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க டவுட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சரியா, ரைட், தேங்க்யூ.